அப்படிங்களா? பாருங்க இவங்க இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு அக்கா எல்லாம் எங்க சேனல்ல பாக்குறாங்க. வாங்கிக்க கைத்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய். போன வாரம் சந்தைக்கு வர முடியலைங்க. இந்த வாரம் வந்து மழை வர மாதிரி இருக்கிறதுனால நேரத்திலேயே வந்துட்டோம். கூட்டிட்டு வந்தாச்சு. போன டைம் தனியா தான் வந்தோம், கூட்டிட்டு வரல. சரி வாங்க, எங்க ஊர் சந்தையில் இன்னைக்கு என்னென்ன இருக்குது, நாங்கெல்லாம் என்னென்ன வாங்க போறோம்னு இன்னைக்கு விளாக் போடலாம். நேற்று சாயந்தரமே காயத்ரி கூட்டிட்டு வந்துட்டேன். நான் வீடியோ தான் போடல, இன்னைக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஓகே வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடை இங்க இருந்து என்ட்ரன்ஸ் ஆகுது பாத்துங்க. ஆமா ஃபர்ஸ்ட் இப்போ என்ன வாங்குறீங்க? வெங்காயம். சரி நட வாங்க. சந்தை அப்படி இதுதான் சின்ன சந்தை பாருங்க. எங்க குலதெய்வம் கோயில் இங்க இருக்கு, அம்மன் கோயில். குலதெய்வம் கோயில் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பாப்பா வந்திருக்குதுல்ல அன்னைக்கு நோம்பிக்கு. ஆமா நோம்பிக்கு வந்திருக்குது. சரி நட. உருளைக்கிழங்கு வேணா அங்க வேற குட்டி குட்டியா இருக்குது, வேணா வாங்கிக்க. சரி ஃபர்ஸ்ட் வெங்காயம் வாங்கிட்டு வந்துடலாமா? சரி சரி நடங்க நடங்க. இங்க ஈஸ்வரன் கோயில். ஆமா சின்ன சந்தை தாங்க, பெரிய சந்தையெல்லாம் இல்ல. இருக்கிறதுலயே குட்டி சந்தை இதுதான் நினைக்கிறேன். கொலப்பூர் சந்தை பெருசா இருக்கும். பூசணிக்காய் பாருங்க, அறுத்தறதுக்கு எப்படி கட்டி வச்சிருக்காங்க. 1 கிலோ 1 வரும். ஓ அப்படி கணக்கு பண்ணிக்கிறீங்க. சரி சரி. ஓ சரி சரி வா. கீரையுமே அதிகமா வர்றதில்லை பாரு, செங்கீரை மட்டும்தான் இருக்கு. ஓ இது வெந்தயக்கீரை இருக்கு. சரி வெந்தயக்கீரை வாங்கிட்டு போலாம். நடங்க நடங்க. நல்லா சண்டை போட்டு கிடக்குறாங்க. முருங்காய் அங்க இருக்குது. ஆமா சாம்பார் முருங்காய் தான் ஸ்பெஷல். என்னப்பா வெங்காயம்லாம் குட்டி குட்டியாவே இருக்குது, நடங்க கொஞ்சம் விசையா. இதை வாங்கிக்கலாமா? தொழிச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா? நீங்க கடைக்காரர் காணீங்க, அவர் எடுக்கிறாராமா? தக்காளி பழம் வேணுமா? சரி சரி இந்தா இந்த மயில். ஏ எடுங்க அக்கா, வந்து வெங்காயம் எடுத்து கொடுங்க. 1 கிலோ 1.5 கிலோவா? 1.5 கிலோ 100 ரூபாய். 100 ரூபாய். வாங்கிக்க. பைய நல்ல பைய இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியலீங்க. சின்ன வெங்காயம் 1.5 கிலோ 100, பெரிய வெங்காயம் வந்து 1.5 கிலோ 50. இந்த மாதிரி வாயாட்டு போயிட்டு கடிச்சு துப்பிய போட்டேன். வாங்க வாங்க அங்க வாங்க. பாருங்க தக்காளி என்ன கண்டிஷன் காய் போச்சு. தக்காளி இங்க எடுத்துட்டியா? 2 கிலோ எடுத்துக்கிறியா? 2 கிலோ எடுத்துக்கோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா வெங்காயம் தக்காளி 1.5 கிலோ, இந்த 2 கிலோ கரெக்டா பொறுக்கிக்கிறது. 2 கிலோ வாங்கிக்கலான்னு சொன்னேன். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் 1 கிலோவை. வைக்கக்கூடாதா? ஏங்கக்கா ஃப்ரிட்ஜில் தக்காளி வைக்கக்கூடாதா? சரி சரி கேட்டங்க, அதனாலதான் 2 கிலோ விட்டுக்க கிடக்குது. நல்லா இருக்கு.
பச்சை மிளகா அங்கேயே வாங்கிக்கிறியா? பச்சை மிளகா அடி 10 ரூபாய்க்கு போட்டுருங்க. இஞ்சி போட்டுருங்க. வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இங்கேயே முக்கால்வாசி பொருள் வாங்கியாச்சு. ஏன் காயத்ரி? நாங்கள் பிடித்த மேக்சிமம் நிறைய பேர் வந்து எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு வாங்குவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வாங்கிடுறோம். இங்கே ஒரு அவரைக்காய் சூப்பராக இருக்குது. அவரைக்காய் வாங்கி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. கேரட் பீன்ஸும் இருக்குது. அவரைக்காய், கேரட் பீன்ஸ். இவங்க கேட்டாங்க உனைய அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க. தம்பி கேட்டீங்களா? ஒரு 300 கிராம் போடுங்க. கரெக்டாக போட்டுருங்க இருக்கிறது. அப்புறம் கேரட் பீன்ஸ் அதுவும் ஒரு 350 கிராம். ரெண்டு காய் வாங்கிட்டோம். பட்டாவரக்காய், கேரட் பீன்ஸ். கேரட் பார்த்தா நீ பேர் கேரட் அதிகமாக வைக்காதீங்க. உனக்கு ஒரு கேரட்டே கொடுத்தாங்க. புடி நான் வைக்கிறேன். ஒரு கேரட் எடுத்துருங்க. 400 கிராம் கட் பண்ணிக்கிங்க. போதும். சரி போதும் விடுங்க. சரி, 1/2 கிலோ வாங்கினாலும் இது கிச்சடிக்கு, சாப்பாட்டுக்கு, பொரியலுக்கு, எல்லாத்துக்கும் எத்தனைக்கு பண்ணல இதை யூஸ் பண்ணலாம் தெரியுமா? சாம்பாரும் வைக்கல இதில். எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி இது செய்யுது. தக்காளி சாதம் போடுங்க. அதிரசம் வேணுமா? வேணா வாங்கிக்கோ. பாருங்க பப்பாளிக்காய். இது எப்படிக்கா பப்பாளிக்காய் பச்சையா இருக்குது, பழுத்துருமா? பப்பாளிக்காய் பச்சையா இருக்குது, பழுத்துருமா? பப்பாளி இது ஒரு காய் வாங்கிக்கலாமடி. ஒரு காய் பப்பாளி காயில பொரியல் பண்ணிக்கலாமா? அதுக்கு தான் ஆக மாட்டேங்குது. அதிரசம் வாங்குறாங்க. கீரைங்கிற இங்கே ஒரு வெத்தல்காரர் இருக்கிறார். பேசாம இங்கே வாங்கிக்கலாம். இங்க வேணா இருக்குது. இங்க கீரை எத்தனை கீரை இருக்குது? பாலக்கீரை, சிறுகீரை, சுக்குட்டி நல்லாவே இல்லை. மாம்பழம் வாங்குறியா? மாம்பழம், இந்த மாம்பழம் செந்தூர் மாம்பழம். மாம்பழம் கிலோ எவ்வளோண்ணா? 80 ரூபா. சரி. அம்மா சொன்னது கரெக்டு தாண்டி. அங்கே 130 ரூபாய்க்கு விற்றாங்கண்ணா. எங்கள் அம்மா சண்டை ஓடிச்சு. சண்டை ஓட ரோட்டில் விற்றாங்க பங்களாபுதூரில். யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சரி போடுங்க 1 கிலோ. நல்லா பழமாக போடுங்க. இதில் இது காய்ங்களா? பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. இதே மாதிரி இதுலேயே போடுங்க. சரி, அதில் பாதி இதில் பாதி போட்டுருங்க. எப்படி இப்போ பழுத்த மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் அதுக்கு பழுத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேண்ணா. நெல்லிக்காய் கொடுங்க. நெல்லிக்காய் ஒரு 1/4 கிலோ கொடுங்க. 1/2 கிலோ கொடுத்துருங்க. ஜூஸ் போட்டுரு காலையில். சரி, கீழே விட்ட விடு வேண்டாம், விடு சாமி. இந்த திராட்சையெல்லாம் சாப்பிடலாம், நல்லது உடம்புக்கு. இது வாங்கிக்கலாமா? கருப்பு திராட்சை அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/4 கிலோ, மாங்காயில் 1 கிலோ, அதில் 1/2 கிலோ வாங்கி, நெல்லிக்காய் 1/2 கிலோ வாங்கியாச்சு. அடுத்தது காய்கறி வேறு போண்டா கடை பார்த்தா விட மாட்டாலே. சில்லி வேணுமா? சூடாக போட்டுருக்குறாங்க, இப்போ வாங்கிக்கிங்க. சில்லி 1/4 கிலோ எவ்வளோங்க சில்லி? 1/4 கிலோ 60ங்களா? 100 கிராம் 40, 1/4 கிலோ 60. சரி, 1/4 கிலோ போட்டுருங்க. சரி, 200 கிராம் போட்டுருங்க.
200 கிராம் 80ங்களா? அப்போ காக்கெல்லாம் இவங்க 80 60ன்னு போய் தப்பா சொல்லிட்டாங்க. சரி. 200 கிராம் போயிட்டுக்கலாம்ல, ஆளுக்கு 100 கிராம் சாப்பிடுவீங்களா? சரி 100 கிராம் மட்டும் போட்டு கட்டி வச்சது வேணும். பூவு பாருங்க, படியில் வாங்கினா கம்மியா இருக்கு. சரி ஆட பாவிங்களா, போடு. போட்டா இல்லைங்க, வீடியோ. பாருங்க, இதோட சந்தை எண்டிங் முடியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பூரா பூக்கடை, பழக்கடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போண்டா கடை தான் ஸ்டார்டிங்கில். வெத்தலை கடை 3 கடை இருக்கும் போல இருக்குது. எனக்கு 20 ரூபாய்க்கு கொடுங்க. இந்த வெத்தலை கற்பூர வெத்தலை, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வட்டக்கொடி வெத்தலை, அதுதான் சாப்பிடுவாங்க. அந்தியூர் வெத்தலை. அந்தியூர் வெத்தலை நல்லா இருக்குங்களாம்மா? அந்தியூர் வெத்தலை எனக்கு 30 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. ஆமா, ஒரு வாரம் கேப் விழுகுதுல்ல, வாங்கி பிரிட்ஜில் வச்சிட வேண்டியது. பாருங்க, வெத்தலை வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அப்படிங்களா? பாருங்க, இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு அக்கா எல்லாம் எங்க சேனல்ல பாக்குறாங்க. வாங்கிக்க கைத்து இங்க. இவனுக்கு காம்ப பிச்சு வாயில வச்சிட்டோம்னா கடிச்சிட்டு கிடப்பான்ல. இந்த இங்க இருக்கு சுக்கிட்டி கீரை வேணும். நல்லா இருக்கு, காட்டுக்குள்ள முளைச்சதாட்டுக்கு. நல்லா இருக்குது. இங்க ஒரு மிளகா வேறு இங்க வித்தியாசமா இருக்குதுலடி. அடாடா, வாங்கிருக்கலாமா? இங்க நல்லா இருக்கு, சூப்பரா பாரு. எல்லாம் விட்டு போட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். தோட்டத்துக்காய். அது ஒரு விதமா மிளகாய். கரெக்டா சந்தை செலவு பண்ணி முடிச்சிட்டோம். பெண்டிங் என்ன, பட்டாணி சுண்டல். பை பத்தாதாட்டுக்குதே. பாருங்க, மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள அவ்வளோதான். ஃபைனலாக வெந்தயக்கீரை 1 கட்டு வாங்கிட்டோம். கரிஞ்சி குட்டி கீரை 2 கட்டு. வெந்தயக்கீரை வந்து பருப்புக்குள்ள கடை இருக்கு, கரிஞ்சி குட்டி கீரை வந்து வணக்கருக்கு. கிளம்பியாச்சு. மழை வந்து பிடிச்சிருச்சுங்க. எல்லாரும் பரபரப்பா இது பண்றாங்க. வாங்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வேலை முடிஞ்சுது. ஏறுங்க எல்லாரும். ஆதிக்குட்டி கேரட் 1, நெல்லிக்காய் 1, திராட்சைங்களை ஓட்டானா சாப்பிட்டானா? ஃபைனலா எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். மழை வந்துருச்சு. காருக்குள்ள என்னன்னு மழை நின்று போச்சு. ஆமா, ரொம்ப கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன், vlog. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.